அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கத்திரிக்காய் நம்ம குருமா குழம்பு மாதிரி வச்சுருக்கோம் கட்டியாக. இது வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நீளமான கத்திரிக்காய் இது எப்படி செஞ்சேன்ற ரெசிப்பியை போடுவேன், பார்த்து நீங்களும் இதேமாரி செய்யுங்க. வழக்கம் போல் மதியம் சாப்பாடு எப்போதும் போல் மாவுளி உருக்கா. இதே இப்படியே இருக்குதுன்னு நினைக்காதீங்க, இது காலி ஆக நான் எடுத்து இதில் போட்டுக்குவேன். அதுதான் பாருங்கள், இது நல்லாயிருக்கும். இந்த நீளமான கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும். இது 2 கத்திரிக்காய் தான் போட்டேன், நிறைய ஆயிடுச்சு. சரி, நான் கொஞ்சமாக எடுத்துன்னு வந்துட்டேன். இதில் இது எப்படி செய்கிறதுன்ற ரெசிபி போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம சாப்பாட்டுக்கு மட்டும்தான் கத்திரிக்காய் குழம்பு இல்லை, சப்பாத்திக்கு தோசைக்கு கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா, இதுமாரி செஞ்சிங்கன்னா போகிறோன்னா நம்ம எடுத்துன்னு போயிடலாம். இப்போ நைட்டு டிஃபனுக்கு வேணும்னாக்கா இதுமாரி செஞ்சு எடுத்துக்கிட்டு சப்பாத்தி எதனா செஞ்சு எடுத்துக்கிட்டு போயிட்டோம்னா நைட்டுக்கு சாப்பிட கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். சப்பாத்தி பரோட்டா அதுக்கெல்லாம் கூட சாப்பிட்லாம். வாங்க, நீங்களும் சாப்பிட. எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாவிடம் துவா செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாத்தியம் ஸலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாகட்டும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ்.